பிடிக்க மாட்டாங்க. சார் பைக்கே வரல. நெல்லை பாளையங்கோட்டை ஓலா ஷோரூமில் மின்சார ஸ்கூட்டர்களை வாங்கிய வாடிக்கையாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் ஸ்கூட்டரில் பல்வேறு பிரச்சினைகள் இருப்பதாக கூறி ஷோரூமை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். பைனான்ஸ் மூலம் முன்பணம் செலுத்திய வாடிக்கையாளர் ஒருவருக்கு 35 நாட்களை கடந்தும் வாகனத்தை டெலிவரி செய்யாத நிலையில் முதல் தவணைக்கான அழைப்பு வந்ததால் அதிர்ச்சியடைந்து ஷோரூம் ஊழியர்களிடம் கேள்வி எழுப்பினார். வாகனத்தை வாங்கியதிலிருந்தே பிரேக் பிரச்சினை இருப்பதாக கூறி மற்றொரு வாடிக்கையாளர் வாக்குவாதம் செய்த நிலையில் போலீசார் வந்து சமாதானம் செய்யும் நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து கேட்டபோது ஓலா ஷோரூம் நிர்வாகத்தினர் முறையான பதிலளிக்கவில்லை. நான் என்னோட பேர் சூர்யா, என்னோட ஊர் மொரப்பநாடு தூத்துக்குடி கிட்ட இருக்குது. நான் பாளையங்கோட்டை ஓலா ஷோரூம்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் வண்டி எடுத்தாங்கன்னா அவங்க சக்சஷன் பண்ணனால நான் இங்கே வந்து வண்டி எடுக்கலான்ட்டு வந்தேன். இங்கே வந்து வண்டி எடுக்கும் போது என்னாச்சுன்னா வண்டி இங்கே புக் பண்ணும்போது இனிஷியல் அமௌண்ட் எல்லாம் பே பண்ணி வண்டி புக் பண்ணிட்டேன். புக் பண்ண என்ன சொன்னாங்கன்னா வண்டி இங்கே இருக்குது, இங்கே வின் அலர்ட் ஆகி உங்களுக்கு வண்டி இப்போ இன்னும் 1 வாரத்தில் கைக்கு வந்துடும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் வண்டி இப்போ வரைக்கும் என் கைக்கு வரல. வண்டி நான் புக் பண்ணி ஒரு 35 நாள் கிட்ட ஆகுது. ஓலா ஷோரூம்ல மேனேஜர் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் நம்பர் பிளாக்ல போடுறாரு. என்கிட்ட குரல வசதி பேசி எதுவும் ஆக போறது இல்லை ப்ரோ, நாங்கள் வண்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதாகுது. அங்கே வண்டி வந்து கேட்கும் போது அதுக்கப்புறம் நாகர்கோயிலேருந்து வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இங்கே இருக்க வண்டி என்னாச்சுன்னா இப்போ பேட்டரி போயிருச்சு ப்ரோ, இங்கே இருக்க வண்டியெல்லாம் பேட்டரி போய் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி கால் பண்ணி கேட்கும்போது உங்க இருக்க வண்டி தான் உங்களுக்கு அலர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. பேட்டரி போன வண்டி அலர்ட் ஆயிருக்குங்க. ஒரு அடிப்படை வசதி ஓலா ஷோரூம்ல ஒரு இது கூட இல்லை, சார்ஜ் போகிற சிஸ்டம் கூட இல்லை. நான் ரொம்ப நாளாக ஸ்விக்கி ஓட்டி ஒரு 100 ரூபா மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி தான் எலக்ட்ரிக் பைக் வாங்கலாம் பார்த்தேன். இப்போ அதை விட எக்ஸ்ட்ரா இப்போ செலவாகிட்டு இருக்கு இங்கே வந்துட்டு போகிறதுக்கு. நான் வண்டி 1ஆம் தேதி கிட்ட புக் பண்ணேன். வண்டி புக் பண்ணும்போது டியூ கட்ட சொன்னாங்க, அடுத்த மாதம் டியூ கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு வண்டி வரல. ஆனால் டியூக்காரங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க, டியூ கட்டு வண்டி இன்னும் வரவே இல்லை சார் அப்படின்னா முன்பணம் கட்டியாச்சியா இப்போ டியூவும் கட்ட சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் டியூ கட்டு வண்டி இன்னும் என் கைக்கு வரல. ஆனால் டியூ கட்ட சொல்கிறாங்க. என் பேர் சூர்யா.